வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 29/9/2024க்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கான வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். முதலாவதாக உதயநிதி துணை முதல்வராக இருக்கார். முதல்வர் செந்தில் பாலாஜி, நாசர் இவங்க 2 பேரும் அமைச்சர்களாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. 3 பேரை நீக்கியிருக்காங்க. தமிழக துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டிருக்காரு. வி செந்தில் பாலாஜி, ஆவடி SM நாசர் இவங்க வந்து மினிஸ்ட்ரியிலேருந்து நீக்கப்பட்டு திரும்ப வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க. 6 அமைச்சர்களோட இலாக்காக்கள் மாற்றப்பட்டிருக்கு. அவங்களோட விவரம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அவங்க முன்னாடி என்ன துறையில் இருந்தாங்க அப்படிங்கிறது அடைப்பு குறிக்குள்ளே குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போது வந்து பொன்முடி அப்படிங்கிறவர் வனத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. ஏற்கனவே உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. சிவவி மெய்யநாதன் அப்படிங்கிறவர் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. இதற்கு முன்னாடி சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாறுபாடுகள் துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அடுத்தது கயல்விழி செல்வராஜ். இவங்க வந்து மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படைவீரர்கள் நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. முன்னாடி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக இருந்திருக்காங்க. மதிவேந்தன் இவர் வந்து ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. முன்னாடி வனத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அடுத்தது RS ராஜகண்ணப்பன். இவர் வந்து பால்வளம், காதி, கிராம தொழில்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. முன்னாடி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை அமைச்சராக இருந்திருக்காரு. அடுத்து தங்கம் தென்னரசு. சுற்றுச்சூழல், மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் பருவநிலை மாறுபாடு, நிதி மற்றும் தொழில்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு. நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சராக முன்னாடி அவர் பார்த்த துறை வந்து நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை. அடுத்தது முதல்வர் கோப்பை வெற்றி பெற்ற 2830 பேருக்கு பதக்கம் கொடுத்துருக்காங்க. அமைச்சர் PK சேகர்பாபு கொடுத்துருக்காரு. சென்னையில் மாவட்ட மண்டல அளவில் முதல்வர் கோப்பை நடந்திருக்கு. 2830 வீரர் வீராங்கனைகளுக்கு இந்த சமய அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு பதக்கங்களை கொடுத்துருக்காரு. அடுத்தது இந்திய உணவக உச்சி மாநாடு 2 நாள்கள் நடந்திருக்கு. உணவு தொழில்துறையோட பிரபல நிறுவனங்கள் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இது எங்கே நடந்ததுன்னா சென்னையில் நடந்திருக்கு. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.